எங்களை சாட்சியாளர், சாயக், ஷஹீத். இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படியே கூட்டிட்டு போவாங்க எங்களை. ஏண்டா கோர்ட்ல எங்களுக்கு தெரியும், போலீஸ் கூட்டிட்டு போவாங்களே, கோர்ட்ல போலீஸ் கூட்டிட்டு போறத போல 2 பேர் எங்களை கூட்டிட்டு போவாங்க. என்னத்துக்கு? கேள்வி கணக்குக்கு ரெடியா. ஹிசாப் கொடுக்கணுமே சகோதரர்களே. என்னத்துக்கு ஹிசாப்? உலகத்துல தந்த எல்லா நிஅமத்துக்கும் ஹிசாப். எல்லா நிஅமத்துக்கும் லா துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். கேள்விக்கு பதில் சொல்லும். சந்தோஷப்படுறதல்ல. உலகத்துல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சந்தோஷப்படுறாரு. மறதியில வாழ்ந்துட்டோம். கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லும். இப்ப அல்லாஹ் சொல்றான், லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா. நீ உலகத்தில் கஃப்லாவில் இருந்தாயே, உலகத்துல நீ மறதியில வாழ்ந்தாயே. உண்ட 80 வருடம் 100 வருடம் மறதியில கழிஞ்சிட்டு, உண்ட கூட்டாளிமார் கூட மறதியாளர்கள், உண்ட சூழல் மறதி, உண்ட குடும்பம் மறதி. லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக். இன்று உண்ட திரையை நீக்கிட்டோம். இப்ப எங்களுக்கு திரை நீக்கப்பட்டுரும். திரை நீக்கப்பட்டா மலக்குல் மௌத் விளங்கும். திரை நீக்கப்பட்டா மலக்குகள் விளங்கும். கண்ணுக்கு முன்னால திரை இருக்குது. எங்களுக்கு ஏன் விளங்குது இல்லை? ஒரு சுபஹ் தொழுகைக்கு ஏன் எனக்கு பள்ளிக்கு போக இயலாது? எனக்கு ஏன் தோண இயலாது? திரை போடப்பட்டு தூங்கும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌமா அந்நௌமு கைரும் மினஸ் ஸலாவா. தொழுகை தூக்கத்தை விட சிறந்ததா அல்லது தூக்கம் தொழுகையை விட சிறந்த? மறதியால முடிவெடுக்கிறோம், தூங்குவோம், தொழ தேவையில்லை. ஆனா காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போறோம். சொல்றாங்க உலமாக்கள், ரிஸ்க தேடி போறாய், ரஸாக்க தேடி போறாய் இல்லையே. எதை தேடி போறாய்? ரிஸ்க தேடி காலையிலே வெளிக்கிறாய். குளிச்சி உடம்ப கழுவி நீ சுபஹுக்கு ரஸாக்க தேடி போ. நீ மறதியை விட்டு நீங்கிடுவாய். கண்ணியமிக்க சகோதரர்களே, மறதியாளர்கள் அல்லாஹ் சொல்றான், திற நீங்கிட்டு இப்ப ஃபபஸருகல் யௌம ஹதீத். இன்று உனது பார்வை தெளிவாகி விட்டது. இப்ப என்ன செய்யலாம்? அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க ஒரு நாளும் உலகத்துல வாழ்ற காலங்கள்ல மறதியாளர்களை விட்டு நாங்க தவிந்து கொள்ளோம். மறதியான நண்பர்கள், மறதியான சூழல். அல்லாஹ் சொல்றான், இந்த மறதியாளர்கள் தான் நரகவாதிகள், சொர்க்கம் போயல. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ وَأُولَئِكَ هُمُ الْغَافِلُونَ. அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கென்று நான் சிலரை படைச்சிட்டேன், ஒதுக்கிட்டேன், அவங்க சொர்க்கம் போயில. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ. மனித ஜின்களில் அதிகமானவர்களை நரகத்துக்கென்று ஒதுக்கிவிட்டேன். அவங்களோட தன்மைகள் 4. முதலாவது தன்மை, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. உள்ளம் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுபஸிரூன பிஹா. கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. காதுகள் இருக்கும், நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம்.
அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள், மனித தோற்றத்தில் வாழும் ஆடு மாடுகள். பல்ஹும் அவல், அதைவிட மோசமானவர்கள், கரடி சிங்கத்தை போன்றவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மறதியாளர்கள், காஃபிலூன். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களை வீணுக்காக உலகத்தில் படைக்கவில்லை. நாங்க நினைக்க கூடாது அல்லாஹ் எங்களை கணக்கெடுக்காம இருக்கிறானோ. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். குர்ஆன் 9 இடத்தை அல்லாஹ் சொல்றான். எத்தனை இடத்தை? 9 இடத்தை அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைக்காதீங்க உங்களை அல்லாஹ் மறந்து வாழ்றான். கனடாவுக்கு வந்துட்டோம், மறைஞ்சிட்டோம், நாட்டை விட்டு மறைஞ்சிட்டோம், எங்கேயோ ஒரு தொங்கல்ல வாழ்றோம், எனக்கு யாரும் தேவையில்லை. ஆனா வமா ரப்புக பிகாஃபில், அல்லாஹ் காஃபில் அல்ல. அதிகமானவங்க கேட்கிற, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, அல்லாஹ்ட ஒன்றையும் காணலையே. சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அநியாயக்காரர்கள் செய்த அநியாயத்தை அல்லாஹ் கவனிக்காம இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. இன்னமா யுஅখিরுஹும், ஒரு நாளைக்கு அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, கஃப்லத், இந்த மறதிய முத இல்லாமல் ஆக்கும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை நான் என் தாயகம் சொர்க்கம் போகணும், அதுக்கடையில என் மவுத்து வரை இருக்குது, அதுக்கடையில தான் கபூர்ல வாழ இருக்குது, அதுக்கடையில தான் கபரை விட்டு எழும்ப இருக்குது, அதுக்கடையில தான் என்ன மீசான்ல அமல்கள் நெருக்க இருக்குது, அதற்கிடையில தான் சிராத்த கடக்க இருக்குது, அதற்கிடையில் தான் நரகத்தை நான் பார்த்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற சிந்தனை. சகோதரர்களே, நல்லடியார்கள் சிந்தனை, மூமின்களின் சிந்தனை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியிலிருந்து பாதுகாத்து, கஃப்லாவிலிருந்து பாதுகாத்து, இந்த ஆகிரத்துடைய சிந்தனையை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மறதியான சூழலை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, மறதியான நண்பர்களை விட்டு பாதுகாப்பாயாக, மறதியான குடும்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக, ஹிசாபுக்கு தயாரானவர்களாக எங்களை ஆக்குவாயாக, உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق، ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور، ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك
فبصرك اليوم حديد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الله الله ربي لا أشرك به شيئا. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم.